Hi viewers, welcome back to my Perita Squad channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா TNPSC Group 4 preparationsல blood and blood circulation topic தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் நீங்க subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க bell icon click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே notification வரும். நம்ம சேனல்ல TNPSC Group 4 கான ஃப்ரீ கோர்ஸ் நடக்குது. அதுல நீங்க ஜாயின் பண்ணனும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல Telegram லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல மெட்டீரியல்ஸ் குவிஸஸ் எல்லாமே ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம். போய் கலெக்ட் பண்ணிக்கோங்க. Without any delay, let's go to video. லாஸ்ட் வீடியோல blood types and blood பத்தி நம்ம ஃபுல்லா பார்த்துட்டோம். இன்னைக்கு வீடியோல blood circulation பத்தி பார்க்க போறோம். blood circulationல ரொம்ப மெயினான ஆர்கன் என்னன்னா heart. ஸோ ஹார்ட் தான் வந்துட்டு பிளட் பம்பிங்கே பண்ணுறது. ஸோ அது வந்துட்டு அதுக்கிட்ட இருக்க வால்ஸ், வெயின்ஸ், அரோட்டா இது மூலியமாலாம் பிளட்டை ரிசீவ் பண்ணுறதும் பம்ப் பண்ணுறதும் ஸோ இந்த மாதிரி ஜாபை வந்து அது செய்யுது. ஸோ இந்த பிக்சர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பாருங்கள் வெயின்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த வெயின்ஸ் மூலியமாக தான் நம்ம ஃபுல் பாடிக்கு வந்துட்டு பிளட் சர்க்குலேஷனே நடக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியாது, நான் ஹார்ட்டில் இதை தெளிவாக காட்டுறேன். ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஹியூமன் ஹார்ட். ஸோ இங்கே பாருங்கள், ஹார்ட்டில் ரொம்ப முக்கியமான பார்ட்ஸே இது மட்டும்தான். இதை நீங்கள் படிச்சுட்டாவே இதை பற்றி தான் நம்ம பின்னாடி சொல்ல போகிறோம். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதில் இருக்கிறது பாருங்கள், ரைட் ஆர்ட்ரியம், லெஃப்ட் ஆர்ட்ரியம். நெக்ஸ்ட் என்னென்னா ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஸோ இது ரெண்டும் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னா, இந்த ரைட் ஆர்ட்ரியம்க்கும் ரைட் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவில் பாருங்கள் ட்ரைகஸ்விட் வால்வ் ஒன்று இருக்கும். அப்புறமா இன்ஃபீரியர் வெனக்காவா அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு மேலே என்ன இருக்கும்னா பல்மோனரி ட்ரங்க் அப்படின்னு இருக்கு. ஸோ அது வழியாக தான் நம்ம பிளட் எல்லாம் வந்துட்டு வெளியே போகுது. ஸோ அது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் என்னது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் வெனக்காவா. ஸோ அது வழியாக தான் நம்மளுக்கு பிளட் வந்து உள்ளே வரும். ஸோ இந்த இது முக்கியம். இந்த பக்கம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த சைடு பாருங்கள், லெஃப்ட் ஆர்ட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிகுலர். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ரெண்டு வால்வ் இருக்குது. என்னென்னா செமி லூனார் வால்வ் அண்ட் பைகஸ்விட் வால்வ். ஸோ இது ரொம்ப முக்கியம். இதை பற்றி நான் பின்னாடி வந்து இதோட யூசஸ்லாம் சொல்லுவேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பல்மோனரி வெயின்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இது வழியாக தான் பிளட்டை ரிசீவ் பண்ணுது. ஹார்ட் இஸ் அ பம்பிங் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஹார்ட் தான் வந்துட்டு பிளட்டை பம்ப் பண்ணுறதுனால இதுக்கு பம்பிங் ஆர்கன் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. இட் ரிசீவ்ஸ் பிளட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ பாடியில் இருக்க டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் கிட்ட இருந்தும் இது வந்து என்ன பண்ணுன்னா பிளட்டை வாங்கிக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ வெயின்ஸ் மூலயமா வாங்கிக்கும். தட் ஓப்பன் த்ரூ எது வழியாக அந்த வெயின்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபீரியர் அண்ட் சுப்பீரியர் வெனக்காவா அண்ட் பல்மோனரி வெயின்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பல்மோனரி வெயின்ஸ் எங்கே இருக்குது, சுப்பீரியர் வெனக்காவா அண்ட் இன்ஃபீரியர் வெனக்காவா. ஸோ இது வழியால் என்ன பண்ணுதுன்னா பிளட்டை வந்து ரிசீவ் பண்ணிக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, இந்த ரைட் ஆர்ட்ரியம் அப்படின்னு சொன்னோம்ல, அது பிளட்டை ரிசீவ் பண்ணும். எந்த பிளட்டுன்னு பார்த்தீங்கன்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட். ஸோ பிளட்டு அந்த ஆர்பிசி அப்படின்னாவே அது வந்து ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு தான் போகும். பட் இந்த ரைட் ஆர்ட்ரியம் என்ன ரிசீவ் பண்ணுதுன்னா ஆக்சிஜன் இல்லாத பிளட்டை வந்து ரிசீவ் பண்ணிக்குது. அதுக்கப்புறமா லெஃப்ட் ஆர்ட்ரியம் என்ன பண்ணுதுன்னா ரிசீவ்ஸ் பிளட். என்ன பிளட்டு? ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து ரிசீவ் பண்ணி எங்கேருந்து ரிசீவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங்ஸ் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணுது. அப்போ ரைட் ஆர்ட்ரியம் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை ரிசீவ் பண்ணுது, லெஃப்ட் ஆர்ட்ரியம் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை ரிசீவ் பண்ணுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா லங்ஸ். ஸோ லங்ஸ் தான் நம்மளுக்கு அங்கே தான் ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஸோ அதுலேருந்து தான் இது ஆக்சிஜனேட்டட் பிளட்டை ரிசீவ் பண்ணுது. பல்மோனரி ட்ரங்க். ஸோ இதுவுமே ஒரு முக்கியமான வேலையை தான் பண்ணுது. ஸோ அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு இது எந்த சைடில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ரைட் வென்ட்ரிக்கல் சைடில் இருக்குது. ஸோ இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பல்மோனரி ட்ரங்க் என்ன பண்ணுதுன்னா பிளட்டை ஹார்ட்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு லங்ஸ் கிட்ட போயிட்டு ஆக்சிஜனேற்றம் பண்ணும். ஸோ ஆக்சிஜனை கெயின் பண்ணிட்டு வர்றது தான் இந்த பல்மோனரி ட்ரங்கோட வேலை. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஸோ லெஃப்ட் வென்ட்ரிக்கல் சைடில் என்ன இருக்குன்னா அரோட்டா. ஸோ இதே மாதிரி தான் பல்மோனரி ட்ரங்க் எப்படியோ ரைட்டில், அது மாதிரி லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் அரோட்டாவும். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்குல்ல, ஸோ மொத்தமாக ஆக்சிஜனேஷன் ஆகி ஒரு பிளட் இருக்கும்ல, அந்த பிளட்டை நம்ம ஃபுல் பாடிக்கும் சர்க்குலேட் பண்ணுறது தான் இந்த அரோட்டாவோட வேலை. நெக்ஸ்ட் பாயிண்ட், த பிளட் ஃப்ளோ ரைட் ஆர்ட்ரியம்க்கும் ரைட்
வென்ட்ரிக்கலுக்கும் பிளட் ஃப்ளோ இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை ரெகுலேட் பண்ணுறது தான் இந்த ட்ரைகஸ்பிட் வால்வோட வேலை. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹார்ட் வந்துட்டு 4 சேம்பர்டு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். த பைகஸ்பிட் அண்ட் மிட்ரல் வால்வ் இருக்குல்ல, ஸோ அது என்ன பண்ணும்னா ரெகுலேட் த ஃப்ளோ ஆன் த லெஃப்ட் சேம்பர்டு ஆஃப் த ஹார்ட். ஸோ லெஃப்ட் சேம்பர்டு, ஸோ 4 சேம்பர்டுனா 4 அறைகளை உடையது. ஸோ 4 அறைகள் எப்படி இருக்கும்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், மேலே 2 அறை கீழே 2 அறை, ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதில் லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த பிளட் ஃப்ளோ இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை ரெகுலேட் பண்ணுறது எதுனா பைகஸ்பிட் அண்ட் மிட்ரல் வால்வ். ஸோ இதோட ஜாப் வந்து இதுதான். நெக்ஸ்ட்டு த பல்மோனரி ட்ரங்க் அண்ட் அரோட்டா. ஸோ இதுதான் நம்ம சொல்லியிருந்தோம், பல்மோனரி ட்ரங்க் வந்துட்டு ஆக்சிஜனேஷனுக்காக பிளட்டை வெளியே எடுத்துகிட்டு போகுது, அரோட்டா வந்து ஆக்சிஜனேஷன் பண்ணதுக்கு அப்புறமா அதை உடம்புக்கு சப்ளை பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இதில் பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட் ஏற்படாமல், பேக் ஃப்ளோனா புரியுதா, இதுதான் டைரக்ஷன் சொல்லிட்டு நேராக போய்கிட்டே இருக்குது. இதில் எந்த பேக் ஃப்ளோவும் பின்னாடி வழியாக அப்படியே ரிவர்ஸில் அந்த பிளட் ஃப்ளோ இல்லாமல் தடுக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமிலூனார் வால்வ். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை நீங்கள் மார்க் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. கார்டியாக் சைக்கிள். ஸோ கார்டியாக் சைக்கிள் அப்படின்றது என்னென்னா த சீக்வென்சியல் ஈவெண்ட்ஸ் அக்கரிங் ஃப்ரம் த இனிஷியேஷன் ஆஃப் ஒன் ஹார்ட் பீட். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹார்ட் பீட் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த 1 ஹார்ட் பீட்க்கு அப்புறம் நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும். ஸோ அது நடந்துட்டு செகண்ட் ஹார்ட் பீட் வருது பார்த்தீங்களா, அது வரைக்கும் இருக்கிற அந்த சைக்கிளுக்கு பேர் என்னதான், கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு பேர். இந்த கார்டியாக் சைக்கிளில் 2 விஷயம் நடக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ஷன் ஃபேஸ், அப்படின்னா அது வந்து சுருங்கும், ஹார்ட் வந்து அப்படியே சுருங்கும். ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சிஸ்டோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலாக்ஸேஷன் ஃபேஸ் அப்படின்னா என்னென்னா டயஸ்டோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் மூச்சு இழுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் வந்துட்டு அப்படியே சுருங்கும், தென் நீங்கள் மூச்சு விட்டதுக்கப்புறம் அது விரியும். ஸோ சிஸ்டோல் டயஸ்டோல் இது வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். சிங்கிள் ஹார்ட் பீட், ஒரு ஹார்ட் பீட் வரும்போது அது இந்த 2த்தையும் முடிச்சுட்டு தான் வரும். அதுவும் எது இதுலனா ஆட்ரியாலையும் அண்ட் வென்ட்ரிக்கல்ஸ். ஸோ இது 2த்துலேயுமே என்ன நடக்கும்னா சிஸ்டோல் அண்ட் டயஸ்டோல் நடக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹார்ட் சவுண்ட். ஸோ ஹார்ட் சவுண்ட் எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ ஹார்ட் சவுண்டை வந்துட்டு ரொம்பவும் துல்லியமாக நம்ம ஃபீல் பண்ணுறது எப்படின்னா ஸ்டெத்தஸ்கோப் வழியாக தான். ஸோ அதில் என்ன நடக்குது, இந்த ஹார்ட் பீட் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஷர் அண்ட் ஓப்பனிங் ஆஃப் வால்வ்ஸ். ஸோ நம்ம நிறைய வால்வ்ஸ் பார்த்துருந்தோம்ல, அந்த மாதிரி அந்த வால்வ்ஸ் வந்து க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகிறது தான் நம்மளுக்கு வந்து ஒரு ரிதமிக் சவுண்ட் மாதிரி நம்மளுக்கு கேட்குது. அதுதான் என்னென்னா லப் டப் அப்படின்றது. த ஃபர்ஸ்ட் சவுண்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லப். அது எதுக்கு லப் அப்படின்னு வச்சாங்கன்னா அதுதான் லாங்கர் டியூரேஷன் எடுத்துக்கும். லாங்கர் டியூரேஷன்னா எவ்வளோ, 0.16 to 0.90 செகண்ட்ஸ் வந்து அது எடுத்துக்குமா அந்த ஒரு சவுண்டுக்கு, லப் அப்படின்றதுக்கு. தென் இந்த லப் சவுண்டு எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஷர் ஆஃப், அப்படின்னா வால்ஸ் வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும்னு சொன்னல, இது என்னென்னா க்ளோஷர் ஆஃப் ஆட்ரியோ வென்ட்ரிகுலார் வால்வ். ஓகேவா, அட் த பிகினிங் ஆஃப் வென்ட்ரிகுலார் சிஸ்டோல். சிஸ்டோல், வென்ட்ரிகுலார் சிஸ்டோல்னா என்னது, வென்ட்ரிகுலார் சிஸ்டோல்னா அந்த சிஸ்டோல் அப்படின்றது என்ன சொல்லியிருந்தேன், கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ சுருங்குதல், ஸோ அதில் ஏற்படுற அந்த சுருக்கம் அட் த பிகினிங் ஆஃப். ஓகேவா, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வென்ட்ரிகுலார் வந்து சுருங்கும் போது அந்த ஆட்ரியோ வென்ட்ரிகுலார் வால்ஸ் வந்துட்டு க்ளோஸ் ஆகுது. ஸோ அப்போ தான் என்ன நடக்குதுன்னா இந்த லப் சவுண்டு வருது. த செகண்ட் சவுண்ட் என்னென்னா ஷார்ட்டர் சவுண்டு. ஸோ அது என்ன டப். அது எவ்வளோ நேரம் இருக்குன்னா 0.10 செகண்ட் தான் அதோட சவுண்டு. இது எதனால நடக்குது அப்படின்னா வென்ட்ரிகுலார் சிஸ்டோல் இருக்குல்ல, ஸோ அது முடிவு அடையிற டைமில் க்ளோஷர் ஆஃப் செமிலூனார் வால்வ். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்ததுனால செமிலூனார் வால்வ். ஸோ இது என்ன சொல்லியிருந்தோம், பேக் ஃப்ளோவை வந்து பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட்டை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து க்ளோஸ் ஆகிற டைமில் என்ன நடக்கும்னா டப் சவுண்டு வரும். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது, இதையும் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இதில் முக்கியமானது ஹார்ட் பீட்ஸ் வந்து எப்படிலாம் வருது அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போது ஹார்ட் பீட் வந்து நார்மலாக ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 to 80 டைம்ஸ் இருக்கணும். எப்படின்னா 1 மினிட்டுக்கு. வென்ட்ரிகுலார் சிஸ்டோல். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் ஃப்ளோவாகும்போது இந்த வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் நடக்கிறதுனால அது வந்து அந்த சுருக்கம் ஏற்படுறதுனால அந்த ஃப்ளோ ஆஃப் பிளட் வந்து போகிறப்போ அதை வந்து
அப்படி டிஸ்டர்ப் பண்ணுது. அது டிஸ்டர்ப் பண்ணுறதுனால ஸோ அதில் ஒரு சலம்பல் ஏற்படுது. அந்த ஏற்படுறது அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆட்ரியல் பல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விரிஸ்டில் இருக்குமா, நம்ம நாடி இருக்குல்ல, இங்கே கையில் பார்ப்பாங்கள நாடி, ஸோ அதில் ஏன் அந்த துடிப்பு சத்தம் கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். ஸோ அது நடக்கிறதுனால அது பிளட் ஃப்ளோவை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ அந்த சவுண்டு வந்து நம்ம விரிஸ்டில் கேட்குது. இப்போ வந்து இதுவும் ரொம்ப முக்கியம். கீழே இருக்க பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா த பல்ஸ் ரேட் கரெஸ்பாண்ட்ஸ் டு ரேட் ஆஃப் ஹார்ட் பீட். ஸோ நம்ம கையில் இருக்க பல்ஸ் ரேட் அவங்க பிடிச்சி பார்த்தாவே சொல்லிடுவாங்க ஹார்ட் பீட் வந்து சீராக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இது ரெண்டுத்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஹார்ட் பீட் வந்து ஒழுங்காக இல்லைன்னா அப்போ வந்து பல்ஸ் ரேட்டும் ஒழுங்காக இருக்காது. ஓகேவா? பல்ஸ் ரேட் நார்மலாக இருந்துச்சுன்னா ஹார்ட் பீட்டும் நார்மலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நம்ம இன்றைக்கி வந்துட்டு பிளட் அண்ட் பிளட் சர்க்குலேஷனை பற்றி தெளிவாக ஃபுல்லாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.